அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, நான் எங்கே இருக்கிறேன்னா உலகத்துடைய மைய பகுதி சவுதி அரேபியா மக்கா நகரம் காபத்துல்லா தெரியுதுங்களா? பின்னால் காபத்துல்லா. நம்ம எந்த பள்ளி வாசலையும் சுத்தக்கூடாது, ஆனால் இங்கே சுத்தணும். எல்லாம் அப்படிதான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். இது ஒரு உம்ரான்றது காபாவை 7 தடவை தவாப் செய்யணும். அப்புறம் சவா மர்பால 7 தடவை நடக்கணும். அதாவது 7 தடவை நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். ஆனால் உடல் ஆரோக்கியம் வேணும். பயங்கர இப்போ பார்க்கறது கூட்டம் இல்லாத மாதிரி தெரியும், பயங்கர கூட்டம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய நேரடி பார்வை காபாவை நோக்கி இருக்கு. இங்கே கேட்குற துவா கபூல் ஆகும். அதே மாதிரி நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு ஃபர்லான தொழுகை நம்ம தொழுதோன்னா 27 நன்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எந்த தொழுதாலும் 1 லட்சம் நன்மைன்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டே இருந்தாலும் பல லட்சம் நன்மைன்றாங்க. அப்போது இங்கே கேட்குற துவாக்கள் கபூல் ஆகும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம எவ்வளோ செலவு பண்ணி எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறோம். தயவு செஞ்சு இங்கே ரூபாய் இருந்தாலும், பாஸ்போர்ட் இருந்தாலும், எந்த மூலைக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக இங்கே வரணும்னா அல்லாஹ் நாடாமல் நடக்காது. இன்னொன்று, உடல் ஆரோக்கியம் முக்கியங்க. அதாவது தவாவுண்டு சாதாரண விஷயம் இல்லைங்க. 7 தடவை அது நான் இங்கே 5 தவாப் பண்ணிட்டேன். ஒரு தவாப்புன்றது 7 தடவை சுற்றுறது. 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது. தினமும் காபாத்துல்லா தவாப் பண்ணுறேன். 4 உம்ரா செஞ்சேன். மாஷா அல்லாஹ். உடல் ஆரோக்கியம் வேணும். இங்கே நான் வர்றதுக்கு காரணம் யாருன்னா, நம்ம பணம் மட்டும் இருந்தால் போதாது. நம்ம அதுக்கு உண்டான ஒரு முயற்சி, நியத்து, ஆசை அதெல்லாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய துவா இருந்தால் கொண்டு சேர்த்துருவான். மெயின் நீங்கள் வரத்துக்கு முயற்சி செய்யுங்க, துவா செய்யுங்க. இங்கே வந்தால் நமக்கு என்ன கேட்குறோமோ அது கபூல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காத ஒரே இடம் இதுதான். திரும்ப வரணும்னு தோணும். அந்த மாதிரி இடங்க இது. அவ்வளோ உன்னதமான இடம். பல மொழி, பல நாடு. பாருங்க, மக்கள் அவங்களுக்கு பல நாடு, பல மொழி. 24 மணி நேரம் மக்கள் தவா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, உம்ரா செஞ்சுட்டே இருக்காங்க. அதனால் ஆசை வைங்க, இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, வாங்க. நாங்கள் இப்போ இன்னைக்கு சனிக்கிழமை 1ஆம் தேதி நோன்பு வச்சுட்டோம். இங்கே நோன்பு வச்சுட்டு தவா பண்ணிட்டு நானும் என் மனைவியும் இந்த வெயிலில் உட்காந்து துவா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால் உலக மக்களுக்காகவும் துவா செய்கிறேன், என் நட்பு வட்டாரத்துக்காகவும் துவா செய்கிறேன், சொந்த பந்தங்களுக்காகவும் துவா செய்கிறேன். எல்லாரும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். வைக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.